அஞ்சு மரம் வளர்த்து அழகான தோட்டம் வச்சு. ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பசுமை தோட்டக்கலை ராஜேஷ். நீ யாருப்பா? அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லிகை செடிகளில் அதிகமான மொட்டுக்கள் வரலை. ஸோ எங்கள் வீட்டில் மல்லிகை செடிகள் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் மல்லிகை செடிகளில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோ பதிவில் கிளியர் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு சூப்பரான மல்லிகை தோட்டத்துக்கே வந்துட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்க்குறது எல்லாமே ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய மல்லிகை செடிகள். ஸோ பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த தோட்டத்தில் இருந்தே நிறைய டிப்ஸ் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறா. ஓகே. ஸோ அண்டு வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்தே ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வீட்டில் மல்லிகை செடிகளை வாங்கிட்டு போய்ட்டு நர்சரிலேருந்து வாங்கிட்டு போய்ட்டு வைப்போம். ஸோ செடிகள் வந்து வளரவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. சில பேர் எந்த மண்ணில் வைக்கிறது அப்படின்னு கேட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய மண் வந்து நல்லா செம்மண் கலவையாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. செம்மண் கலவையில் இல்லை வண்டல் மண் இந்த மாதிரி மண் கலவையில் வச்சிங்க அப்படின்னா செடிகள் நல்லா வேகமாக வளரும். ஸோ ஒரு சில செடிகள் 1 இயராக பூக்கள் கொடுக்கல, 2 வருஷமாக கொடுக்கல, 3 வருஷமாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பொதுவாகவே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, செடிகள் நல்லா வேகமாக வளர்ந்து போயிட்டே இருக்கணும், ஸோ அது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. செடிகளை கவாத்துன்னு ஒன்று செய்யணும். கவாத்துனா என்ன அப்படின்னா, செடிகள் வளர்ந்து போனதுக்கப்புறம் அதை கட் பண்ணி விடணும். அதாவது அந்த வளர்ச்சியை தடை பண்ணிங்க அப்படின்னா சைட்லேருந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக துளிர்கள் வரும். ஸோ மல்லிகை செடி பொறுத்த வரைக்கும் எப்போ துளிர் விட்டு வளருதோ அந்த டைமில் என்ன ஆகுனா மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகள் நல்லா வேகமாக மாடி ஹைட்டுக்கு வளர்ந்து போயிடுச்சுங்க, சூப்பராக க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, செடிகளை கட் பண்ணி விடணும். ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஒரு 3 ஃபீட் ஹைட்டுக்கு வந்து விட்டுட்டு மீதி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 3 அடி விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறீங்க. ஸோ அப்படி கட் பண்ணி விட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ துளிர் நிறைய வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. ஸோ கெமிக்கல் மெத்தட் இருக்குது அண்டு ஆர்கானிக் மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்கானிக் மெத்தட் சொல்லுவோம். செடியோட அடிப்பகுதியில் ஸோ நல்லா ரவுண்டாக பேசின் ஃபார்ம் பண்ணணும். அதாவது ரவுண்டாக தண்ணி விடுறதுக்காக அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு மாட்டுச்சாணத்தோட தொழு உரம், ஸோ இந்த தொழு உரம் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா மாட்டுச்சாணத்தோட தொழு உரம் இல்லை வெர்மி கம்போஸ்ட், இதை எடுத்துகிட்டு வந்து செடிகளுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடியில் கொட்டி தண்ணி ஊற்றி விடலாம். தண்ணி ஊற்றி விட்டீங்க அப்படின்னா வித்தின் 1 வீக்கில் செடிகள் நல்லா வேகமாக வளர ஆரம்பிக்கும், துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். ஓகேப்பா, எங்களுக்கு வந்து கெமிக்கல் வேணாம், ஆர்கானிக் வேணாம், கெமிக்கல் ஏதாச்சும் சொல்ல அப்படிங்க. ஸோ கெமிக்கல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா டிஏபி. ஸோ டிஏபி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய செடியாக இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் சின்ன செடியாக இருக்குது, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு செடிகளுக்கு சைடில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி விடணும். தண்ணி ஊற்றலை அப்படின்னா செடி பேர்னிங் ஆகிடும், அதாவது கருகி போயிடும். எப்போது செடிகள் வந்து துளிர் விட்டு வளருது, நல்லா வளர்ந்தே வந்துகிட்டே இருக்குது, மொட்டுக்கள் நிறைய பிடிக்கணும், இந்த மாதிரி கொத்து கொத்தாக மொட்டுக்கள் பிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ மொட்டுக்கள் அதிகமாக வரணும்னா தேமோர் கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேமோர் கரைசல்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் புளிச்ச மோர் நம்ம வச்சுட்ருப்போம். பொதுவாகவே மோர்னால் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்ருப்போம். ஸோ அந்த தேமோர் கரைசலை எப்படி செய்யறது அப்படின்னா, புளிச்ச மோர் கூட தேங்காய் பால், தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் பால் எடுத்துக்கலாம். இது ஒரு டம்ளர், அது ஒரு டம்ளர் இருக்குன்னா 2 மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டர் கேனில் மூடி வச்சுருங்க. ஸோ மூடி வச்சிங்கன்னா ஒரு 7 நாளைக்கு அப்புறம் நல்லா டெய்லியும் குளிக்க விட்டுட்டே இருங்க. ஒரு நெய் ஸ்மெல் வரும். ஸோ இதை ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 டம்ளர் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1:5 ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷியோவில் எடுத்து இந்த ஸ்ப்ரவுட்டிங் வருது தெரியுங்களா, துளிர்விட்டு வளருது, அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணணும். செடிகள் நல்லா நனைஞ்சு வர மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். நனைஞ்சு வர மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஸோ மொட்டுக்கள் கொத்து கொத்தாக வைக்கும். ஸோ பாருங்கள் எப்படி வைக்கிறது. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேமோர் கரைசலை ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட செடிகள் இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் செடிகள் இருக்கும். ஸோ என்னப்பா நிறைய மொட்டுக்கள் இந்த மாதிரி நீங்கள் பாருங்களேன், 3, 6, 7, 8, 9 பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுருக்கு. 9 மட்டும் இல்லை, இது சின்ன சின்னதாகவும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிடிக்கும். இல்லைனா என்ன ஆகுனா, இந்த மாதிரி 3, 2 இந்த மாதிரி பிடிக்கிறத விட நிறைய மொட்டுக்கள் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தேமோர் கரைசலை ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருங்க. நிறைய மொட்டுக்கள் வைக்கும்.
ஸோ இந்த தோட்டத்துக்காரர் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ என்னது இந்த இன்ஆர்கானிக் மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய கெமிக்கல் மெத்தட்லேருந்து ஆர்கானிக் மெத்தடுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஸோ இவருமே இந்தமாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ ஒரு பெரிய தோட்டங்க, ரொம்ப பெருசு. அந்த பக்கம் காக்கடான்னு இருக்குது, இந்த பக்கம் குண்டு மல்லி. ஸோ மேலே வந்து அது வேறு ஏதோ செடி பேருங்க மறந்து போச்சு. அந்த சைடு போய்ட்டு சுற்றி பார்ப்போம். சூப்பராக வச்சுட்ருக்கு பாருங்க, மொட்டுக்கள் எல்லாமே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பதிவு நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டை கிளியர் பண்ணக்கூடிய வீடியோவாக இருந்திருக்கும். என்ன கேட்பீங்க எப்பவும் போல், மண் வளத்தை கேட்பீங்க, என்ன மண்ணில் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மண் எந்த மண்ணில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் செடிகள் பூவை வைக்கல, அதுக்கு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு சில பேர் கேட்பீங்க. 2 முடிஞ்சிச்சு. ஸோ 3வது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி உரங்களை கொடுக்கணும். ஸோ உரமும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே சொல்லியாச்சு. இது 2த்துல எதை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், 2மே பெட்டராக இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு சில நேரத்தில் கெமிக்கலே கொடுத்துருவோங்க. ஸோ பூக்கள் தானே, ஸோ ஃப்ரூட்ஸு இந்த வெஜிடபிள்ஸு கெமிக்கல் கொடுக்கறத விட இந்த மாதிரி ஃப்ளவர்ஸுக்கு கெமிக்கல் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சில நேரங்களில் நாங்கள் கெமிக்கல் கொடுப்போம். அவ்வளோதாங்க, கவாத்து செஞ்சால் செடி நல்லா வேகமாக வளரும். ஸோ இந்த மாதிரி நல்லா பெருசாக வளரணும் அப்படின்னா கட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை பாய். See you. சொல்லிடு. See you. பாய்.